வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்கிரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்கிரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. விருச்சிக ராசி 2026 செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது? விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் மிதுனம்லேருந்து செப்டம்பர் 18 குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்தை ஆரம்பிச்சிருவார். 9ஆம் இடத்துல குரு உச்சம், 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், புதன் 11ஆம் இடத்துல உச்சம். உச்சமான கால நிலைகளில் கோள்கள் நகரும். ஆனால் விருச்சிகத்துக்கு செப்டம்பரில் ஏதாவது ஒரு டேட், ஏதாவது ஒரு டைம் சேஞ்சஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான்னா செகண்ட் ஆஃப் செப்டம்பர் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்னா சுக்கிரன் 12th ஹவுஸில் உச்சம், விபரீத ராஜயோகம். பணம் வரும், பணம் செலவாகும், பணம் வரும், பணம் செலவாகும். பட் அது பூரணமான திருப்தியை கொடுக்காது. செவ்வாய் 8th ஹவுஸில் மிதுனமில், அது 18th செப்டம்பர் தான் டிரான்சிட் நடக்க போகுது. குருவோட இணையக்கூடிய காலம் கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த பக்கம் சூரியன் 17 செப்டம்பர் புதனோட இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். ஏன்னா 10 கூடியவன் சூரியன், பட் 10ல் கேது இருக்குது. அப்போ ஓவராலாக கேல்குலேஷனில் ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாராவது முயற்சியில் இருக்கிறீங்க, ஒரு வேலையில் மாற்றம் வேணும், இல்லை விருச்சிகத்துக்கு சொன்ன மாதிரி குரு பலன் வந்திருக்கு, குரு பார்வை வந்திருக்கு, பட் ஏன் இன்னும் கிளிக் ஆகலை, ஏன் இன்னும் நடக்கலை, நானும் ட்ரை பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன், சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்கும், லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நான் மூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும், நான் ஒரு அப்ராட் போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறேன், இல்லைனா நான் ஹோம் டவுனுக்கு வரலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் ஏன் நடக்கலை, ஏன் மூவ் ஆகலை? 4th ஹவுஸில் ராகு தடை பண்ணிகிட்டு இருக்கு, 10th ஹவுஸில் கேது தடை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த சாயா கிரகங்கள் நகர விடாமல் போராடிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் இந்த செப்டம்பர் மந்தில் ஒரு நல்ல விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எல்லா கிரகத்துடைய தடையும் மீறி ஒரு புஷ். அந்த புஷ் எப்படி நடக்கும் அப்படின்னா 18th செப்டம்பரில் கரெக்டாக செவ்வாய் குரு ஒன்றா இணையக்கூடிய நேரம் வரும். அப்போ செவ்வாய் நகருவார். அவர் 8th-லேருந்து 9th ஹவுஸ்க்கு நகர்த்த உடனே பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார். பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் போனவுடனே சந்திரன் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கே வரும். அப்போ 18th அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாயைகள். சந்திரன் ஜென்மத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று குருவோட இணையிற காலம், குரு பார்வை சந்திரன் மேலே, சூரியன் புதனோட இணையம், சுக்கிரன் 12th ஹவுஸில் ஆட்சி பலத்தோடு நிற்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், நியூ பிளேஸ், நியூ பிஸ்னஸ், நியூ வெஞ்சர்ஸ், எக்ஸ்பேன்ஷன், க்ரோத், மணி ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 ஃபேவரபுளாக நடக்கும். இதை நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்பும் பொறுத்திக்கலாம். நீங்கள் 20 வயசுலேயும் அதை மேட்ச் பண்ணலாம், 40லேயும் மேட்ச் பண்ணலாம், 60லேயும் மேட்ச் பண்ணலாம். ஸோ ஆல் ஏஜ் குரூப்புக்காக நான் இதை சொல்கிறேன். அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஏதோ ஒன்று தொழில் வருமானத்தை சார்ந்து இருக்குன்னா அந்த 18th செப்டம்பர்லேருந்து மார்க் பண்ணி பாருங்கள். அந்த சேஞ்சஸை புஷ் பண்ண ஆரம்பிக்கும், வேகம் எடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப். சுக்கிரனோட, அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். ஒன்று விசாக நட்சத்திரம் பாதம் 4, அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை விழணும், இல்லை குருவுடைய பார்வை விழணும். குருவுடைய பார்வை சுபமங்கல பேச்சுக்கள், திருமண விஷயங்கள், குடும்ப வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ் ப்ளஸ் லவ் ரிலேஷன்ஷிப், இந்த விஷயங்கள்லாம் அழகாக பாசிட்டிவான டைரக்ஷனில் கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டே இருக்குது. அப்போது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் முடிவுகளும் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதமா, இந்த மாதம் உகந்த மாதமா அப்படின்னா நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்தலாம். வரன் பார்க்குறது, இல்லை ஏற்கனவே வரனை தேர்வு செஞ்சு வச்சுட்டீங்க, அதை ஒரு ஃபைனலிஸ்ட் தான் ஒரு கன்க்ளூட் பண்ணணும், அல்லது அந்த வரனை கன்ஃபார்ம் பண்ணணும், ஃபேமிலியோட பேசணும், ஒருமித்த கருத்தோடு அதை தேர்வு செய்யணும், ஏதோ ஒரு வகையில் அதை விரும்புகிறீங்க, லைக் பண்ணுறீங்க, அதை மேரேஜ் ப்ரொபோசல்ஸாக அதை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இந்த மாதம் தாராளமாக அந்த பேச்சை நீங்கள் எடுக்கலாம். சுபமான காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான கால நிலைகள் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி லைஃப்பில் உள்ளவங்களுக்கு கூட சங்கடங்கள், வருத்தம்,
பிரச்சனைகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக உங்களுக்கு ஆரம்பத்தில், அதாவது ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் செப்டம்பரில் கொஞ்சம் மனசில் வந்து குழப்பமோ ஒரு சில தயக்கமோ ஒரு சில முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை கூட மனசுக்குள்ளே இருக்கலாம். பட் அது வந்து செகண்ட் 3rd வீக் ஆஃப் செப்டம்பர்லேருந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். திடீர்னு யாரோ ஒரு அட்வைசர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அந்த ரூட்டை கிளியர் பண்ண ஆரம்பிக்கும். அது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு சரியான முடிவெடுக்க வைக்கும். அந்த நகர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு தேர்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதை நீங்கள் டேட் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 18th ஆஃப் செப்டம்பர்லேருந்து இந்த ஒரு நல்ல ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்க முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மைண்ட் வைஸ் உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பரில் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். 18th ஆஃப் செப்டம்பர்லேருந்து உங்களால் வந்து ஒன்று பண்ண முடியும், அதை பெட்டராக பண்ண முடியும், அதை பெஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் எல்லாத்தோட மேலே எஸ் ஐ கேன் ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது நான் பார்க்குறது வந்து இந்த செப்டம்பர் 2026 பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் 2026 சுக்கிரன் 12th ஹவுஸில் கொஞ்சம் வேலை பலு, கொஞ்சம் அதிகமான வேலை சுமை, வீட்டாட்களை பார்க்குறது, வெளில வேலையும் பார்க்குறது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது, ஒரு மாதிரி அலைச்சல் எல்லாம் கொடுக்கும். பட் ஆதாயம் இல்லாத எந்த ஒரு அலைச்சலும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஆதாயத்தோடு இந்த பலனை கொடுக்க போகுது. அப்படின்னா எதுக்காக நீங்கள் அதிகம் நேரத்தை செலவழிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, அதுக்காக உங்கள் எனர்ஜியை போடுறீங்க, அதுக்காக உங்கள் எமோஷனை கொட்டுறீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ரிசல்ட் வருமா, பிரதிபலன் இருக்குமா, நன்றி காட்டுவாங்களா, என்னை ஆதரிப்பாங்களா, எனக்கு அன்பு காட்டுவாங்களா, என்னை வந்து வேல்யூ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் சேர்ந்தே நடக்க போகுது. ஸோ செப்டம்பர் 2026 உங்களை வேல்யூ பண்ண போகிறாங்க, உங்களை அங்கீகாரம் பண்ண போகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை வந்து ரொம்ப விரும்புவாங்க, அதுக்கு வந்து பயங்கரமான அப்ரிசியேஷனும் கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது ஹெல்த்து. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா 2 பிளானட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி முன்ன பின்ன இருக்கும். அதுவும் செப்டம்பர் 1 to செப்டம்பர் 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8th ஹவுஸ்லேயும் சூரியன் வந்து கேதுவோடையும் ராகு 4th ஹவுஸில் 3 ஆங்கிளில் வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. நம்பர் 1 கழுத்து பகுதி, நரம்பு, தோள்பட்டை, இல்லை ஏதாவது பெயின், மசில் பெயின் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, அது வாத தொந்தரவுன்னு சொல்லுவாங்க, பிடிப்புன்னு சொல்லுவாங்க. 2வது வந்து சூரியன் கேதுவோடு இருக்கிறதுனால விருச்சிக ராசியை சேர்ந்தவனுக்கு சில பேருக்கு ஹீட் இஷ்யூஸ், உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள்னு சொல்லுவாங்க. அது வயிற்றில் குறிப்பாக காட்டுறது ஜீரண மண்டலம். 3வது ராகு வந்து 4th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அடிவயிறு பகுதி யூரோ ட்ராக்கில் சில பேருக்கு சில பெயினோ இல்லை தேவையில்லாத சில இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது வந்து எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பயப்படுற மாதிரி மோசமான நோயாகவும் இருக்காது. இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உபாதையை கொடுத்து ஒரு 1 or 2 டேஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சப்ஜெக்ட் டு நல்ல டாக்டரையும் நீங்கள் வந்து ரெகுலராக கன்சல்ட் பண்ணுறது அவசியம் இந்த சமயத்தில் ஹெல்த் ஆஸ்பெக்டில். இப்போ ஓவராலாக செப்டம்பர் மாதம் பலன்களை பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி உண்மையிலேயே பேடாக இல்லை, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருக்குது. ஒரு நல்ல மாதமாக தெரியுது, நல்ல மாற்றங்களுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் தெரியுது. நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்ணும்போது ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். பர்டிகுலராக கரியர் அண்ட் ஜாபில் வந்து ரிசல்ட்ஸை கொண்டு வர மாதிரி ஒரு நல்ல மாதமாக தெரியுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் புதன், பாவிகளோடு சேராத புதனை வந்து எப்போவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோடு சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி உச்சம் வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படியே உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவிய ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும். ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்களில் வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்கிறான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது
இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி என்ன, அது சூப்பரா அசுபரா, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் டிரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அதை அப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம், அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படியே ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிஸ்லேயே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டேரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீமை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூஜைகள் பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வில் தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடையும் நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.